ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் ஃப்ளாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விடுங்க. இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுதுங்க. வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 மணிலேருந்து டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம எந்த சைட்டுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அல் வக்ரா. இங்கே தான் நமக்கு வந்து பிக்கப் பெரிய வண்டி இருக்குது. இப்போ வந்து ரீசெண்ட் டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பிக்கப் தான் அதிகமாக ஓட்டிகிட்ருக்கோம். நமக்கு வந்து ரேராக தான் வந்து ஆளுங்களை எடுக்கிறது, அதாவது பிக்கப் ட்ராப் இந்த ஒர்க் நமக்கு ரேராக தான் வருது. அதனால் நம்ம ரெகுலராக லோடிங் அன்லோடிங் இந்த ஒர்க் தான் நம்ம ஒரு 2 வீக்ஸாகவே போயிட்டுருக்கு. அது பிரச்சனை இல்லை, நமக்கு எந்த ஒர்க் இருந்தாலும் ஓகே தான். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலிலேருந்து எதுவும் வேலை வரல. இன்ஜினியர் இங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டாரு, அதனால் நம்ம இங்கேயே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பாரிஸ் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் எங்கள் ஷாப்பில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இருங்க, நான் அப்படியே பேக் கேமராவில் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே இருக்குது பாருங்கள் பாரிஸ் ஹைப்பர் மார்க்கெட், அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள். இந்த ஃபுல்லாக அந்த ஷாப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அந்த லாஸ்ட் வர பின்னாடி வர தெரிந்து பாருங்கள், நம்ம பிக்கப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு நெக்ஸ்ட் என்ன வேலை வருது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றது, இன்றைக்கி நம்ம எந்தெந்த சைட்டுக்கெலாம் போகிறோம், ஒர்க் எப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி மட்டும் எப்படியாச்சும் நம்ம ஓட்டினா போதும். ஏன்னா நாளைக்கு நமக்கு லீவு. என்ன லீவுன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே லீவு தான். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஹவுஸ் டிரைவர் அப்படின்னா ஹவுஸ் டிரைவரில் லீவே இருக்காது. அதுவும் கத்தார்லலாம் லீவே இல்லை, குவைத்தில் மட்டும்தான் ஹவுஸ் டிரைவருக்கு லீவ் இருக்குது. அதுவும் நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்லி, அதாவது ஒரு ஃப்ரைடே மட்டும் மந்த்லி ஒன்ஸு ஒரு ஃப்ரைடே மட்டும் லீவ் விடுவாங்க. ஒரு சில வீட்டில் 2 லீவு, ஒரு சில நல்ல வீட்டிலலாம் 4. நல்ல வீடுன்னு இல்லை, அது அந்த வீட்டோட ரூல்ஸ் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா 2 லீவு 4 லீவு 1 லீவு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் 99% வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீவு தான் தருவாங்க. நான் லாஸ்ட்டாக வேலை செஞ்ச வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைடே மட்டும் மந்த்லி ஒரு ஃப்ரைடே லீவ் எடுத்துக்கலாம். நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் 2 லீவு அந்த மாதிரிலாம் தருவாங்க. ஆனால் கம்பெனி ஒர்க்கில் நமக்கு அப்படி இல்லைங்க. நம்ம கம்பெனி ஒர்க்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஃப்ரைடேவும் அதாவது வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எல்லா கம்பெனியுமே லீவ் இருக்கும். ஒரு சில கம்பெனியில் மட்டும்தான் லீவ் இருக்காது. கம்பெனி ஒர்க்கில் வந்து என்னென்னு மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பனாக சொல்லணும்னா டைம் பாஸ் பண்ணோங்க, அவ்வளோதான். எப்படியாவது நம்ம டைமு மட்டும் ஓட்டினா போதும். இப்போ வந்து காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 4:30 மணி வரை நம்ம ஓட்டிட்டோன்னா போதும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ரூமுக்கு போய்ட்டால் அதுக்கப்புறம் நம்ம எங்கே வேணால் போகலாம் வரலாம். ஆனால் இதே ஹவுஸ் டிரைவரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரீடமாக இருக்க முடியாதுங்க. இதுதான் கம்பெனிக்கும் ஹவுஸ் டிரைவருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமே. கம்பெனி ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்ரி ஃப்ரைடே லீவு கிடைக்கும். நம்ம வந்து டியூட்டி டைமில் மட்டும் நம்ம கரெக்டாக இருந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போகலாம், இல்லை மாலுக்கு போகலாம். நமக்கு எங்கேயாச்சும் ரிலேஷனை பார்க்க போகணும், யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள தாராளமாக பார்க்க போகலாம். ஆனால் இதே வந்து நம்ம ஹவுஸ் டிரைவரில் போயிட்டு அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு ஒரு சில நல்ல ஆளுங்க விடுவாங்க, அதுவும் 1 டைம் 2 டைம் விடுவாங்க. இப்போ நம்ம எவ்ரி ஃப்ரைடே போயிட்டு பார்க்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு பெஸ்ட்டாக வந்து ஹவுஸ் டிரைவரை விட 100% வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஒர்க் தான் எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ஹவுஸ் டிரைவரில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, இல்லை கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, உங்களுக்கு என்ன ஐடியா வருது, எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அது மூலிமா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு எதுவும் வேலை இல்லை. நெக்ஸ்ட்டு ஒர்க் வர வர நம்ம அப்படியே வெயிட் பண்ண வேண்டியது தாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுதுங்க. இப்போ தான் நமக்கு ஒரு வேலை வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்லா குட்டிக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணோம். நானும் வந்து பார்த்தீங்கன்னா இது 1 வீக் முன்னாடியே சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன், டைமே கிடைக்கல. இப்போ நம்ம காலிலேருந்து எதுவும் வேலை வரல. சரின்னு சொல்லிட்டு நம்ம சைட் இன்ஜினியர்கிட்ட சொல்லிட்டு நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ண தாங்க போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி ஃபில்டர் வந்து வாங்கியாச்சு. இந்த கம்பெனிக்கு வந்து ஜாக் கம்பெனிக்கு வந்து அதோட கம்பெனியில் தான் அதோட ஃபில்டர் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் வாங்கிட்டோம். நான்
காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணுற கடைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வக்கரால் தாங்க இருக்கோம் ஆயில் மாற்றுற கடையில். இதுதான் நம்ம வண்டியோட ஃபில்டர். ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 5000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம். ஆயில் ரொம்ப பிளாக் ஆகிடுச்சுங்க. 5000 கிலோமீட்டர் தாண்டியே ஓடிட்டுருக்கு. இதுதாங்க ஃபில்டர். வக்கரால இந்த ஷாப் தாங்க. இங்கே தான் நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம். பெரிய வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்லேயுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஒரு சில கடையில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி 2-3 கடை கேட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் இங்கே வந்துருக்கோம். பாருங்கள், நம்ம அண்ணன் ஆயில் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. இந்த வண்டிக்கு ஒரு 8 லிட்டர் வரும்னு நினைக்கிறேன் ஆயிலு. சின்ன வண்டியாக இருந்தால் 5 லிட்டர், அதிகபட்சமாக 4.5 லிட்டர் தான் காரு அந்த மாதிரி வண்டிக்கலாம். இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 லிட்டருக்கு மேலே வரும். $5000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் கண்டிப்பாக ஆயில் சேஞ்ச் பண்ணுங்க, இல்லைனா இன்ஜின் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். இது 5000 கிலோமீட்டர் தாண்டியே ஓடிட்டுருக்கு. ஆனால் யாருமே கவனிக்கல. ஏன்னா நம்ம ஒரே வண்டி ஓட்டினா நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வண்டி சேஞ்ச் பண்ணி ஓட்டுறதால நமக்குமே அந்தளவுக்கு தெரியல. இன்னொரு வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் முன்னாடி தான் சேஞ்ச் பண்ணேன், இன்னொரு பிக்கப்புக்கு. இதுக்கு இப்போ தான் டைம் அமைஞ்சிருக்கு. ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் இருக்கும் எல்லா வண்டியிலையுமே. அதை க்ளீன் பண்ணி தாங்க நம்ம போடணும். எடுத்துகிட்டு போயிருக்காரு. சின்ன ஃபில்டர் இருக்குது, பெரிய ஃபில்டர் அண்ணன் எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ண போயிருக்காரு. கம்பல்சரி அவங்களே பண்ணுவாங்க, இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது வந்து சேஞ்ச் பண்ணி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் க்ளீன் பண்ணி போடணும் அந்த ஃபில்டர்லாம். ஆயில் சேஞ்ச் பக்காவாக முடிஞ்சது. அகைன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டுக்கே வந்துட்டோம். பாருங்கள், 1,18,810 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது வரை. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2020 மாடல். நெக்ஸ்ட் ஆயில் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் 5000 சொல்லியிருந்தேன். அதிலேருந்து கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள். 1,23,810 வரும்போது நம்ம கம்பல்சரி வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணோங்க. டோட்டலாக நம்ம வண்டிக்கு வந்து 8 லிட்டர் ஆயில் வந்துருக்குங்க. ஆனால் கடையில் வாங்கும்போது 5 லிட்டராக 2 கேன் தான் தருவாங்க. லூஸில் தர மாட்டாங்க, ஏன்னா லூஸில் இருக்காது. 5 லிட்டராக தான் இருக்கும் பெரிய வண்டி பொறுத்தவரை. சின்ன வண்டினா நம்ம ஒரு லிட்டராக கூட லூஸில் வாங்கலாம். இது லூஸில் கிடைக்காது. பேலன்ஸ் 2 லிட்டர் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம வண்டியில் தான் வச்சுருக்கோம். சப்போஸ் ரன்னிங்கில் ஒரு 1 மந்த் கழிச்சு நம்ம ஆயில் செக் பண்ணும்போது ஆயில் சப்போஸ் குறைஞ்சதுன்னா குறையாது. சப்போஸ் குறைஞ்சது அப்படின்னா இதை போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ஆயில் கொண்டு வந்திருக்கோம், வண்டியில் தான் வச்சுருக்கோம். இதே மாதிரி கம்பல்சரி ஆயில் சேஞ்ச் ப்ளஸ் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினோட ஹேர் ஃபில்டருங்க. இதை கம்பல்சரி நம்ம பார்க்கணும். ஆயில், இன்ஜின், ஹேர் ஃபில்டர் இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நம்ம சரியாக கவனிக்கல அப்படின்னா இன்ஜினுக்கு மிகப்பெரிய செலவு வைக்கும். இப்போ நமக்கு டோட்டலாக வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 150 ரியாலுங்க. இதே சின்ன வேனாக இருந்ததுன்னா 130, 120 முடிஞ்சிடும். ஏன்னா இது பெரிய வண்டின்றதால கொஞ்சம் ரேட் அதிகமாக வந்திருக்கு. எனக்கு காருக்கு எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு மறந்துட்டேங்க. ஃபஸ்ட்டு ஹவுஸ் டிரைவரில் இருக்கும்போது சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஆனால் ஞாபகம் இல்லை. தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள், காருக்கு ஆயில் சேஞ்ச் பண்ண எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு. கத்தாரில் இருந்து வீடியோ பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ரேடியேட்டர் தண்ணி, கூலெட் தண்ணி, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு தண்ணியே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேட்டஸ்ட் மாடல் கார் அந்த மாதிரி இருந்தால் இன்ஜின் கூலெட் இருக்கும், அதை கம்பல்சரி லெவல் பார்த்துக்கோங்க. அது சப்போஸ் கம்மியாக ஆயிடுச்சு அப்படின்னா
டெம்பரேச்சர் ஹை ஆகிடும். அப்புறம் அதுவுமே பயங்கரமான செலவு வைக்கும். இதெல்லாமே வண்டியை பொறுத்தவரை நம்ம டிரைவிங் பண்ணுறது இல்லாமல் இதெல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணுங்க. எல்லாம் பண்ணல அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும். அதனால் கொஞ்சம் வண்டி ஓட்டுற நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா காசு சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம சொந்த ஊரை விட்டு வந்து நம்ம இங்கே வேலை செய்கிறோம். இங்கே சம்பாரித்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப கவனமாக தாங்க இருக்கணும். ஏன்னா ரோடு கேமராவாக இருக்கட்டும், இப்போலாம் கத்தாரில் ஒரு 1 இயராக ரூல்ஸ் பயங்கரமாக போட்டிருக்காங்க. சீட் பெல்ட் கேமரா, ஃபோன் கேமரா, இதெல்லாம் வந்து ஸ்பீடு கேமரா, சிக்னல் கேமரா எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணுங்க. இல்லை அப்படின்னா நம்ம இங்கே இந்த ஃபைன்லாம் வந்துட்டாலே நம்ம ஒரு 3 மாதம் சேல்ரி 2 மாதம் சேல்ரி இங்கே மொத்தமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை கவனமாக வச்சுக்கிட்டு நம்மளை மாதிரி ட்ரைவ் பண்ணுற எல்லா நண்பர்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். எல்லாம் கொஞ்சம் கம்பல்சரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, நமக்கு வந்து இப்போதைக்கு எதுவும் வேலை வரல. காலிலேருந்தே உருப்படியாக ஒரு வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணது தாங்க. ஓகே தான். நேற்று விழாக் இன்றைக்கி விழாக் 2துலேயுமே வந்து நமக்கு அந்தளவுக்கு நேற்றாவது ஒரு 2-3 வாட்டி லோடு ஏற்றிட்டு போனோம். இன்றைக்கி சுத்தமாக நம்ம வேலையே இல்லாமல் தான் இருக்கும். நம்ம சைட் இன்ஜினியர் கூப்பிட்றேன்னு சொன்னார், கூப்பிடவே இல்லை. நமக்கும் நல்லதாக போச்சு. வேலை இருந்தால் கண்டினியூவாக கம்பல்சரி எப்படி சொல்கிறது, கண்டினியூவாக தொடர்ந்து வேலை சொல்லிகிட்டே இருப்பாங்க. கடுப்பாயிடும் நமக்கு, என்னடா இது இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், காலிலேருந்து ஏதாவது வேலை வருமா நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எதுவுமே வேலை வரல. ஓகே, நம்ம வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வேலை இருக்கும்போது கரெக்டாக வேலை வாங்குறாங்க, வேலை இல்லாதபோது இதே மாதிரி நம்ம டைம் பாஸ் பண்ண வேண்டியது தான். நேற்று சொன்ன மாதிரி டைம் பாஸ் பண்ணுவோம். நாளைக்கு வேறு ஃப்ரைடே. ஆனால் நாளைக்கு லீவுனா இவ்வளோ டேஸாக வந்து நான் வந்து இப்போ ஒரு 3.5 month 4 month கிட்டத்தட்ட ஆக போகுது. நாளைக்கு லீவுனா கம்பல்சரி இன்றைக்கி ரொம்ப வேலை வைப்பாங்க, ரொம்ப வேலை வாங்குவாங்க. ஆனால் இன்றைக்கி என்னன்னே தெரில, நமக்கு வேலை கொஞ்சம் இல்லை, சுத்தமாக வேலையே இல்லை. ரொம்ப சந்தோஷம். வெயிட் பண்ணி பார்ப்போங்க நெக்ஸ்ட் டே எதனா வேலை வருதா என்னன்னு சொல்லிட்டு. டைம் பார்த்திங்கன்னா 2:30 மணி ஆகுதுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வக்ராலேருந்து மெஷாஃபுக்கு வந்திருக்கோம். வக்ராலேருந்து மெஷாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வரும். இங்கே அண்ணன் வந்திருக்காரு. அவர் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர் லோடு பண்ணோம். லோடு பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து இங்கேருந்து மதன கலிஃபா சைட்டுக்கு போனோம். இங்கேருந்து மதன கலிஃபா சைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே தாங்க நம்ம பெரிய பிக்கப் பார்க்கிங் பண்ண போகிறோம். அது பார்க்கிங் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேறு ஒரு வண்டி இருக்குது, அதில் நம்ம ரூமுக்கு போக போகிறோம். இன்றைக்கி ஒர்க்கே அவ்வளோதாங்க, ஃபுல் டே ஒர்க்கே. சரி, அண்ணன் வந்துட்டார் போல், நம்ம போய்ட்டு பார்ப்போம் வாங்க. இந்த வண்டியில் தாங்க லோட் பண்ண போகிறோம். இந்த வண்டியை லோட் பண்ணி முடிச்சுட்டு அண்ணன் கிளம்பிடுவார். நம்ம இங்கேருந்து பெரிய பிக்கப் எடுத்துகிட்டு நம்ம சைட்டுக்கு போய்டுவோம், மதன கலிஃபா சைட்டுக்கு. இன்றைக்கி சுத்தமாக வேலையே இல்லைங்க நமக்கு. இதே மாதிரி போச்சுன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. வேலை இருந்தாலும் கடுப்பாக இருக்குது, வேலை இல்லைனாலும் கடுப்பாக இருக்குது. அவ்வளோதாங்க, இன்றைக்கி டே நல்லபடியாக போயிடுச்சு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் லீவு. பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வழக்கம் போல் நமக்கு வந்து டியூட்டி இருக்குது. சாட்டர்டே கண்டிப்பாக ஓரளவுக்கு வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2 டேஸாகவே நமக்கு வேலை ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு. இந்த விழாவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்படி முன்னாடி இருந்ததே இல்லை. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிட டைம் கிடைக்காது, கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். வேலை இருந்தால் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் போகிறதே தெரியாது. வேலை இல்லைன்னா நமக்கு 1 மணி நேரம் போகிறதே ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விலாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.